சுமாராக 10 வருஷமா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே வராது, தெரியாது. நம்மளுக்கு இந்த ப்ளூ ப்ரீன் எல்லாம் போட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ பர்த்டேவா, இப்போவே கேக்கை வாங்கிட்டு வந்து வெட்டு, அந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ண முடியும், செய்ய முடியும். ஸோ தென் வந்துட்டு சர்ப்ரைஸ்னால் என் டிக்ஷனரியிலேயே இல்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா எனக்கு இந்த கத்தி படம் மாதிரி வந்து ப்ளூ ப்ரீன் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் எனக்கு பண்ண தெரியும். பட் இருந்தாலும் இன்னைக்கு ரெபேக்காட்ட கேக்கை புக் பண்ணிவிட்டு ஸோ நைட்டு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து கேக்கை விட்டோன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போமே இந்த பிளான் எப்படி நடக்குன்னு. அம்மா வந்து கோழி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, கோழியும் இஞ்சியும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு வாங்கிட்டு பிசிக்கையில் போவோம். இங்கே தாங்க நம்ம வந்துட்டு கோழி ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம். ஏன்னா இது வந்துட்டு ஹோல்சேல் கடை. எங்கேயாச்சும் பிசிகே ஃப்ரெஷ் மார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கோழி போயிட்டு கேளுங்க, அருமையாக இருக்கும். பர்த்டே கேர்ள்ஸ் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்கம்மா. எப்பயுமே நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்கு நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கணும், ஆண்டோட காரியத்தில் அது உண்மையாக இருக்கணும், ஊழியை செய்யணும். எதிர்காலத்தில் அது வந்து எதிர்காலத்தில் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, வரப்போகிற மங்க கழுவணுமா? எதிர்காலத்தில் வந்து அது வந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த பலன் கிடைக்கணும். அதுக்கு திடீர்னு இல்லைன்னா தாங்கணும்ல, அதுக்குதான். லிஸ்ட்டு பெருசாக போகுது, லெங்க்தாக போகுது. லெங்க்தாக போகுது. ஆமாம், இதுதான் ஒரு மதர்ஸ் பிளெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மம்மிக்கு பர்த்டே டைமில்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்னம்மா சொன்னீங்க? இன்னும் கோலக்கங்க சார் ஜேக்கியோட தள்ளி கும்பிட ராஜேஷ் ஒரு வருஷம் கூட எப்போ மக்காதியா அது மாமி அப்படித்தான். மாமி அனுப்பிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஓ, மாமி யாரு? சிட்டியான். அவங்க வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? எது லிஸ்ட்டு பெருசாக போகுது மண்டவுளுக்கு தெரியுது. இந்த மண்டவுளுக்கு நிறைய லிஸ்ட்டு போகுதுன்னு. இந்த டர்னட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்கல சொல்லு. நான் எப்படி பார்க்கல, நீ ஆசைப்பட்ட இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சட்டையில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். ஓகே வந்துட்டு சிஸ்டமா இது உங்களுக்கு தான். நாங்கள் கூட இன்னும் கேக்கை வாங்கி வெட்டல. ஆனால் நீங்கள் வந்துட்டு கேக் கொடுத்தனால நான் செம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இருந்தாலும் கேக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னால் பத்தாது. ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, வைஃப் தான் சொல்லணும். ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. எங்கள் ப்ரோன்னு தான் கூப்பிட்டு போ. அவங்க என்னைய ப்ரோன்னு கூப்பிடுவாங்க, நான் அவங்கள ப்ரோன்னு கூப்பிடுவேன். இந்த பொம்மை யாரு? நீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், நீங்க உங்களை மாதிரியே இருக்கு பொம்மை. கட்டியா? எனக்கா 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 கவிக்கு தேங்க்யூ. ஆக்சுவலி கவி தான் இல்லை, ஹேமா அக்கா இது பண்ணாங்க, பட் கவி சூஸ் பண்ணாங்க. இல்லை எப்படி சொன்னாங்க, கவி சூஸ் பண்ணாங்க. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இப்படி பார்க்க போனால் ரெபேக்கா இப்போ கேக் செஞ்சிகிட்டு இருக்கே கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ தென் வந்துட்டு இப்போ சர்ச்சில் மீட்டிங் முடிஞ்சிட்டு ஜோனாக்கு சர்ப்ரைஸாக கேக் விட்டுட்டு, இந்த சர்ப்ரைஸ் எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் போவோமே. ஹாப்பி பர்த்டே மாமி. டவாக்கா, ஏரன், சிண்டியாக்கா அண்ட் ஒய்ஃப்க்கு வந்துட்டு சேர்த்து கேக் இப்போ வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே மாதத்தில் பிறந்தாங்க, வேறு வேறு நாளில். ஸோ தென் இட்ஸ் எ சர்ப்ரைஸ். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. இது சர்ப்ரைஸாக போட இல்லை எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் என் ஒய்ஃபுக்கே தெரியாது. பார்ப்போம். நான் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் இது 10வது வருஷம் சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை. இந்த சர்ப்ரைஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல. ஆண்டவரே என்னை காப்பாற்றையா.
ஆண்டி நீ பட்டாசு போய் வெடிக்க போடியே உயிரை வாங்குற டேய் நீ தான்டா பர்த்டே பாய் வாடா வாடா இவன் நீ வாடா அங்க ஆண்டி மோலே சொல்லிட்டு நவராம நீ பேசுறியா பேச்சு ஏறுமே ஐயோ நீ ஸ்கல்லையா Kak, dah kau wang. You happy birthday to you. Le, ada எல்லாம் சேர்ந்து குடிங்க. ஏன்னா அதுக்கு செப்பரேட் கேக் இருக்கு. Bless you. May the good Lord bless you. May the good Lord bless and keep you. Happy birthday to you. கையை பிடிச்சிங்க. டேய் கையை புடுறா அக்கா கையை. God, you all feed each other first. You நான் இப்படி ப்ரே பண்ண அக்கா ப்ரே பண்ணுங்க அக்கா சுனிதா அக்கா ப்ரே பண்ணுங்க 4 பேருக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கங்க ப்ரே ஆமா Sumbar dulu. Thank you. அவையானவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா இரவு வேலைக்காய் நன்றி நாளிலும் கூட ஆண்டவரே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற 4 பேருக்கு கொடுக்கிறோம் ஏரன் ஜீனா எங்களுக்காக ஆண்டவரே நன்றி கொடுக்கிறோம் ராஜா அப்பா இந்த பிள்ளைகளின் தெய்வ பாதுகாப்பினால் பாதுகாத்துக்கொள்ளும் சட்டில் மூடி பாதுகாத்துக்கொள்ளும் தெய்வ ஆசீர்வாதமும் நன்மைகளும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும்படியாக இந்த கருத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம் இது கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அபிஷேகம் ஆண்டவரின் வாழ்க்கையில நிறைவேறும்படியா அப்பா கஷ்டத்தாங்க சித்தத்தின் படிவா இந்த பிள்ளைகள் நடத்தும்படிதான் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவானோர் சாமி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையும் இந்த காலத்தையும் ஆண்டவரின் நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். அப்படி இப்படின்னு வந்துட்டு சர்ச்சில் சர்ப்ரைஸாக கேக் வெட்டுறேன்னு சொல்லி ஸ்டீல் வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் கொடுத்தோம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு ரெபேக்கா சரியான நேரத்தில் கேக் எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஸோ இன்னொரு கேக் வேறு சின்னதாக அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்துட்டு ஏர் இட் இஸ். இந்த தருணத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ்ன்ற பேரில் வந்து எப்படி சர்ப்ரைஸ் செய்யணும்னு தெரியாமல் சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கீங்க. பட் இருந்தாலும் ஓகே. இருந்தாலும் நாங்கள் அப்படி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூக்கம் வருது. ஓகே, அம்மாவுக்கு தூக்கம் வருது. ஏன்னா எங்களுக்காக அம்மா சமைச்சாங்க, நீங்கள்லாம் பார்த்தீங்க வேறு. அம்மா கோழி செஞ்சாங்க, அப்புறம் கோழி பொரிச்சாங்க, ரசம் செஞ்சாங்க. ஸோ எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான். எனிவே வாங்க எல்லாம் பாட்டு பாடுவோமா? அம்மா இப்போ கேக் சாப்பிட்றாங்க கைஸ். அம்மா இப்போ கடிச்சிட்டாங்க கைஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதோட கேக்கே வேற லெவல்ல. வேற லெவல். ரெபேக்காக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும் பார்க்க போனால். தேங்க்யூ ரெபேக்கா. இந்த ரஷ்ஷிங் டைமில் நீ எனக்கு இந்த ரொம்ப ருசியான கேக் செஞ்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ்ல சொல்ல மாட்டேன். இல்லை, மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் உள்ளுக்கு இருந்தேன், நீங்கள் வெளியே போனீங்க, நேச்சரை கூப்பிட்டீங்க, ஜெர்மியா கூப்பிட்டீங்க. ஓகே, எனக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு இது இன்னும் ஒன்று நடக்குதுன்னு. அப்புறம் எல்லாம் வெளியே போயிட்டோம். வெளியே போன பிறகு எல்லாரும் இருக்கோம், நேச்சரை காணோம்.
ரேச்சல் எங்கன்னு பார்த்தா மீட்டிங் ரூம்ல இருக்கு. ஆனால் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டாங்களா, கர்ட்டன்லாம் மூடி இருக்கிறதுனால எனக்கு தெரியலன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க கேக்கோட வெயிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அப்புறம் இவர் சொல்றாரு, பஸ் ஜான் கூப்பிடுறாரு, யங்னஸ் பத்தி என்னமோ பேசணுமா அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லையே, சம்மந்தம் இல்லாம அவர் கூப்பிட மாட்டாரு அப்படின்னு. சர்ப்ரைஸ் நான் சொல்ல அதான் guys, எனக்கு சர்ப்ரைஸே வர மாட்டேது. என்னதான் யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணும் போல இதுக்கப்புறம். இருந்தாலும் உங்களுக்கு வரல. இருந்தாலும் இதுக்காக உதவி செஞ்ச பையனுங்க ரேச்சல், ரெபேக்கா எல்லாருக்கும் ரொம்ப கேர்ள்ஸ்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. கேர்ள்ஸ்க்கு நீங்க எப்படிதான் சர்ப்ரைஸ் பண்ணாலும் கேர்ள்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்படி அது அதல்ல, மேபி எங்களுக்கு உள்ள பிரெயினா இருக்கும். பிரெயின் அந்த மாதிரி